தற்போதைய முக்கிய செய்தி, சென்னை எழிலகத்தில் உள்ள அலுவலகத்துக்கு தமிழக முதலமைச்சர் நேரில் சென்று ஆய்வு செய்து வருகிறார். சென்னை எழிலகத்தில் உள்ள மாநில பேரிடர் கட்டுப்பாட்டு மையத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் சென்று திடீர் ஆய்வு மேற்கொண்டு வரும் நேரலையை இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். தற்போதைய முக்கிய செய்தி, தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சென்னை எழிலகத்தில் இருக்கும் மாநில பேரிடர் வாரியத்தின் அலுவலகத்திற்கு நேரில் சென்று அதிகாரிகளை பார்த்தும் ஆய்வு மேற்கொண்டு வரும் நேரலை காட்சிகளை பார்க்கிறீர்கள். இது குறித்து நமது தலைமை செய்தியாளர் சிவா தரும் தகவல்களை கேட்கலாம். இப்பொழுது தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் எழிலகத்திற்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். இந்த ஆய்வு குறித்து உங்கள் கள நிலவரம், தகவல்கள் என்ன? மோகன், தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புனரமைக்கப்பட்ட அண்ணா மேம்பாலத்தை சுமார் 8,50,00,000 ரூபாய் செலவில் புனரமைக்கப்படக்கூடிய மேம்பாலத்தை திறந்து வைத்த கையோடு சென்னை எழிலகத்தில் இருக்கக்கூடிய மாநில பேரிடர் கட்டுப்பாட்டு மையத்தை தற்போது திடீரென ஆய்வு செய்து வருகிறார். குறிப்பாக வடகிழக்கு பருவமழை துவங்குவதற்கு சில நாட்களே இருக்கக்கூடிய நிலையில் வடகிழக்கு பருவமழைக்கு முன்னரே தமிழகத்தினுடைய பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்து வரக்கூடிய நிலையிலும் இந்த பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக தமிழ்நாடு அரசு தங்களுடைய பணிகளை முடுக்கிவிட்டிருக்கிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு கூட அமைச்சர் கே நேரு தலைமையில் இந்த வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தொடர்பான ஆலோசனை எல்லாம் நடைபெற்று முடிந்திருக்கிறது. இந்த நிலையில தமிழ்நாடு அரசு இந்த வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்வதற்கு எந்த வகையில் தயாராக இருக்கிறது, ஏரி குளங்கள் போன்ற நீர்நிலைகளை தூர்வாரி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றனவா, வல்னரபிள் ஏரியா என்று சொல்லப்படக்கூடிய ஆபத்தான பகுதிகளில் என்ன மாதிரியான பாதுகாப்பு பணிகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன, குறிப்பாக மீட்பு நிவாரண முகாம்கள் போன்றவை எந்த வகையில் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கின்றன என்பன போன்ற பல்வேறு வகையிலான ஆலோசனைகளை பேரிடர் மேலாண்மை துறை அதிகாரிகளிடம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேட்டறிந்து வருகிறார். குறிப்பாக கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலச்சரிவை தமிழ்நாடு அரசு ஒரு பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் இன்று தினம் தெரிவித்திருந்த நிலையில இதுபோன்று தமிழ்நாட்டில் நடைபெறாமல் இருக்க நிலச்சரிவு ஆபத்துகள் இருக்கக்கூடிய ஊட்டி, குன்னூர், வால்பாறை போன்ற பகுதிகளில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எல்லாம் என்ன என்பன போன்ற பல்வேறு கேள்விகளை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை உயர் அதிகாரிகளிடம் தற்போது கேட்டறிந்து வருகிறார். திடீரென மேற்கொள்ளப்பட்ட இந்த ஆய்வில் தற்போது தமிழகத்தில் எதிர்கொள்ளக்கூடிய இந்த வடகிழக்கு பருவமழைக்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தான் அதிகாரிகளிடம் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேட்டறிந்து வருகிறார். மோகன்ராஜ், தமிழ்நாட்டிலும் பிற மாநிலங்களிலும் அண்டை மாநிலங்களிலும் பொழிந்து வரும் வடகிழக்கு பருவமழை தீவிரத்தின் காரணமாக எழிலகத்தில் அமைந்திருக்கும் மாநில பேரிடர் கட்டுப்பாட்டு மையத்திற்கு தமிழக முதலமைச்சர் நேரில் சென்று ஆய்வு செய்த காட்சிகளையும் இது குறித்து நமது செய்தியாளர் தந்த தகவல்களுக்கும் நன்றி.